மை சில்ட்ரன் ஃபவுண்டேஷன்லேருந்து சிறப்பு குழந்தைகளை இங்கே வர வச்சிருக்கோம். நம்மளுடைய வித்யா கார்த்தி அவர்களினுடைய அறக்கட்டளையின் சார்பாக 50,000 ரூபாய் ரொக்கத்தை நம்ம கொடுக்க விருப்பப்பட்டிருக்கோம். இந்த அரங்கத்தில் கடவுள் இருக்க மேடையில் இந்த குழந்தைங்களை கூப்பிட்டதுக்கு வித்யா மேம்க்கும் ஆர்த்தி மேம்க்கும் எங்கள் மனமார்ந்த நன்றி. இது சத்தியமா ஷோ காட்டுறதுக்காண்டி நிகழ்வு அல்ல. நான் சொல்றேன், இந்த வார்த்தை யாரோ ஒருத்தர் மனசுல போய் இந்த குழந்தைங்களுக்கு ஏதாவது பண்ணாங்கன்னா அந்த புண்ணியம் அவர்களை சேரும் என்ற நம்பிக்கையில் மட்டும்தான் எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு இங்க நிக்க வச்சதே தவிர இந்த குழந்தைங்களை இங்க கொண்டு வந்து காட்டி இவ்வளவு சிரமப்படுத்தி பண்ணுன்ற எந்த எண்ணமும் இல்லை. இந்த குழந்தை நடக்கணும், இந்த குழந்தை பேசணும் அப்படின்றத நாங்கள் அங்கே பெட்டிஷன் போடுறோம். எல்லாரும் இருக்கிறீங்க, நீங்களும் இந்த குழந்தைங்க நடக்கணும், பேசணும், நம்ம பிள்ளைங்களும் எல்லா வேலையும் அவங்களே கற்றுக்கணுன்றத கடவுள்கிட்ட வேண்டிக்கிறோம். இல்லாதவர்களுக்கு கொடுங்கள், அது யாராக இருந்தாலும் சரி. எனக்கு நாளைக்கு இல்லையா, நீங்க கொடுங்க, உங்களுக்கு நாளைக்கா நான் கொடுக்குறேன். அந்த ஒரு தன்மை, உதவி வரைத்தென்று உதவி செய்யப்பட்டார் சால்பின் வரைத்தும்பாங்க. ஃபுல்லான் பக்தி மற்றும் ஜோதிட கலையரசி டாக்டர் வித்யா கார்த்திக் இணைந்து வழங்கும் ஐகிரி நந்தினி நவராத்திரி சிறப்பு நிகழ்ச்சி. டைட்டில் ஸ்பான்சர் வாகினி டிவைன் சொல்யூஷன், பவர்ட் பை ஸ்ரீ ருத்ரா தாந்திரிக அகாடமி, சப்போர்ட்டட் பை டாக்டர் மைதிலி ஜெயராமன், மகா பிரத்யங்கரா தேவி அருள்வாக்கு பீடம், கோ பிரசன்டட் பை டிவைன் கிறிஸ்டல், கோ பிரசன்டட் பை பக்திலயா, மீடியா பார்ட்னர் ரெட் மீடியா வை, ஸ்பெஷல் தேங்க்ஸ் லக்கி பார்ட்டி. மை சில்ட்ரன் ஃபவுண்டேஷன்லேருந்து சிறப்பு குழந்தைகளை இங்கே வர வச்சிருக்கோம். அந்த சிறப்பு குழந்தைகளை அவங்க குடும்பத்தோட மேடைக்கு ஏற்றி நம்மளுடைய வித்யா கார்த்தி அவர்களினுடைய அறக்கட்டளையின் சார்பாக 50,000 ரூபாய் ரொக்கத்தை அவர்களுக்கு நம்ம அவங்களுடைய கல்விக்கும் அவங்களுடைய வளர்ச்சிக்கும் நம்ம கொடுக்க விருப்பப்பட்டிருக்கோம். ஸோ மை சில்ட்ரன் ஃபவுண்டேஷன் 2007 இயங்கிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இவங்களை பற்றி சொல்லணும் அப்படின்னா, இதை நடத்தக்கூடியவங்க ஃபேமிலியை சேர்ந்த பெண்மணிகள். இவங்க தெரப்பி பண்ணக்கூடியவங்க, சிறப்பு குழந்தைகளுக்கு வீடு தேடி போய் தெரப்பி பண்ணி அதன் மூலம் வருமானம் ஈட்டக்கூடியவங்க. அப்படி ஒரு குழந்தைக்கு தெரப்பி பண்ணும்பொழுது இந்த மாதிரி பணம் கொடுக்க முடியாத எத்தனை சிறப்பு குழந்தைகள் இருக்காங்க, அவங்களுக்கெல்லாம் யார் தெரப்பி பண்ணுவான்னு யோசிச்சு இதில் வர வருமானத்தை பணம் கொடுக்க முடியாத சிறப்பு குழந்தைகளுக்கு இலவசமாக தெரப்பி பண்ணி இவங்க செஞ்சிருக்க சாதனை என்னன்னா, அவரவர் வேலையை அவரவர் செய்து கொள்ளக்கூடிய அளவுக்கு தயார் பண்ணது இல்லாமல் ஒவ்வொருத்தருக்கும் கைத்தொழிலை கற்றுக் கொடுத்துட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க. இவங்க தனியாக ஒரு வீடு எடுத்து அதுக்கு வாடகை கொடுத்து இப்போ முழுவதுமாக அந்த பணியில் வந்து ஈடுபட்டிருக்காங்க. என் அன்பு சகோதரி, இவங்களுடைய சகோதரனுடைய மனைவி, இவங்களுடைய சகோதரி தானம்மா சகோதரி ஒரு சிறப்பு குழந்தை. இவங்க திருமணமாகி வந்து இணைந்த பிறகு இந்த மாதிரி ஒரு விஷயம் நீங்கள் செய்கிறீங்கன்னா என்னுடைய பங்கும் அதில் இருக்குன்னு மருமகளும் இணைஞ்சு இந்த வேலையை வந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இன்னொன்று என்னென்னா, பொதுவாக சிறப்பு குழந்தைகள் கொலுக்கு கூட்டிகிட்டு போக பயப்படுவாங்க. ஏன்னா அங்கே போய் சத்தம் போட்டுருவாங்களோ அப்படின்னு அந்த பேரண்ட்ஸ் பயப்படுவாங்க. அதுக்காகவே தொடர்ந்து 7 வருஷமாக கொலு வச்சுக்கிட்டு வராங்க. அவங்க அந்த ஹோம்லேயே கொலு வச்சு அதை பராமரிக்கக்கூடிய எல்லா வேலையும் இந்த சிறப்பு குழந்தைகளே பண்ணிட்டு இருக்காங்க. இதுதான் இவங்களுடைய ஒரு விஷயம். மை சில்ட்ரன் ஃபவுண்டேஷன் திருமுல்லை வாயிலில் இருக்குது. தெரியாத இடங்களுக்கு நம்மளுடைய உதவிகள் போய் சென்றதுன்னா அதுதான் உண்மையான உதவியாக இருக்கும். ஒரே இடத்துக்கு பணம் செல்வதை விட தேடி தேடி இந்த மாதிரி இடங்களை கொண்டு வரணும். அதுதான் வித்யா கார்த்தி அவர்களுடைய வேலைன்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த தருணத்தில் ரொக்கத்தை கொடுக்க நான் தனியாக நிற்க மாட்டேன். எனக்காக தோள் கொடுக்க இத்தனை சிறப்பு விருந்தினர்கள் வந்திருக்காங்க. இவங்க இல்லாமல் எப்படி? எல்லாரும் கொஞ்சம் மேடைக்கு வந்தீங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும். ப்ளீஸ் வெல்கம், எல்லாருமே வாங்க ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். ஸோ இந்த தருணத்தில் சாதிக்க பிறந்தவர்கள் அறக்கட்டளை அப்படின்னு நம்ம வித்யா கார்த்தி அவர்கள் நடத்திட்டு இருக்காங்க. அதன் மூலமாக 2007 18 வருஷமாக 25 இன்ஜினியர்ஸை உருவாக்கியிருக்காங்க, படிக்க வச்சு 40 டாக்டர்ஸை உருவாக்கியிருக்காங்க நம்மளுடைய வித்யா கார்த்தி. அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்குனே ஒரு தனி வீடை அமைச்சு கொடுத்து அந்த வீட்டில் 11 பார்வையற்ற குழந்தைகளுக்கு படிப்பு சொல்லிக்கிட்டு கொடுத்துட்டு வந்துட்டுருக்காங்க. கணவரை இழந்த பெண்களுக்கெல்லாம் கூட கைத்தொழில் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம வித்யா கார்த்தி செஞ்சிட்ருக்காங்க. நம்ம மை சில்ட்ரன் ஃபவுண்டேஷனும் 2007 தொடங்கி தான் செயல்பட்டு இருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு பெரிய கோஇன்சிடென்ஸ் நான் சொல்லுவேன். ஸோ இந்த சிறப்பு குழந்தைகளுக்கு உங்களுடைய அன்பை கைத்தட்டல் மூலமாக தெரியப்படுத்துங்க. இவங்க எல்லாருக்குமே ஃபேமிலி இருக்குங்க. இந்த சிறப்பு குழந்தைகளுக்கு எல்லாருமே கூலி தொழில் செய்கிறவங்க. அவங்க என்ன பண்ணுவாங்களாம், இவங்களை வீட்டுக்குள்ளே வச்சு பூட்டிட்டு போயிடுவாங்க. மை சில்ட்ரன் ஃபவுண்டேஷன் என்ன பண்ணுறாங்க, வேன் எடுத்துக்கிட்டு அவங்க கூட்டிகிட்டு வந்து விடுறதுக்கு சிரமப்படுறாங்களேன்னு இவங்களே காலையில் வீடு வீடாக போய் அந்த குழந்தைங்களை பிக்கப் பண்ணிக்கிறாங்க. கொண்டு வந்து வீட்டில் இவங்களுடைய ஹோமில் வச்சு பயிற்சியெல்லாம் கொடுத்து திருப்பி மாலை அவங்க வீட்டுக்கு கொண்டு போய் ட்ராப் பண்ணி வர வரைக்கும் எல்லா வேலையும் இந்த குடும்பமே பார்க்குறாங்கங்க. ஸோ இந்த மாதிரி சிறப்பு குழந்தைங்களுக்கு நீங்களும் உதவணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக
மை சில்ட்ரன் ஃபவுண்டேஷன்னு சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். ஒரு சில வார்த்தைகள் ப்ளீஸ் வாங்க மேம். ஏன்னா பல சக்திகளில் ஒரு சக்தியாக நான் உங்களை பார்க்குறேன். இந்த உலகத்தில் எத்தனை சக்தி இருந்தாலும் சேவை மனம்ன்றது ரொம்ப ரொம்ப அவசியம். 2 வார்த்தை. அனைவருக்கும் வணக்கம். எங்களுக்கு மேலே ஒரே சக்தி அங்கே இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க தான் எங்களை வழி நடத்துறது. ஆரம்பத்துலேருந்து எங்களுடைய கஷ்டம் நஷ்டம் எல்லாத்துக்கும் ஒரே ஆள் அவங்க தான். இன்ன வரைக்கும் நாங்கள் போயிட்டுருக்கோன்னா அதுக்கு அவங்க தான் காரணம். இந்த அரங்கத்தில் கடவுள் இருக்க மேடையில் இந்த குழந்தைங்களும் கூப்பிட்டதுக்கு வித்யா மேம்க்கும் ஆர்த்தி மேம்க்கும் எங்கள் மனமார்ந்த நன்றி. இங்கே வந்திருக்க அனைவருக்கும் நன்றி. தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ. இவங்களுடைய ஹோம்க்கு நான் போயிருக்கேங்க. பசங்களுக்கு இவங்க கையாலே தான் சமைச்சு கொடுக்குறாங்க. சாப்பாடு அவ்வளோ அருமையாக இருக்கும். நம்ம போனோம்னா நம்மளையும் உட்கார வச்சு அந்த பசங்க பரிமாறுவாங்க. அந்த அளவுக்கு ட்ரெயின் பண்ணியிருக்காங்க. அவ்வளோ அழகாக வருவாங்க பசங்க. புதுசாக நிறைய சிறப்பு குழந்தைகள் இப்போவும் வந்து இவங்க கிட்ட தெரப்பி எடுத்துக்கிறாங்க. ஒரு சில குழந்தைகள் தன்னைத்தானே வருத்தி கொள்ளக்கூடிய குழந்தைகள்லாம் கூட இவங்க இடத்துக்கு வந்திருக்காங்க. அவங்க மனநிலையெல்லாம் கூட மாற்றிருக்காங்க. ஸோ வாழ்த்துக்கள். உண்மை. ஆனால் நாங்கள் என்ன தான் தெரப்பிஸ்டாக இருந்தாலும் என்ன தான் சொல்லி கொடுத்தாலும் நாங்களும் எங்களோட ரிக்வெஸ்ட் அங்கே தான் வைக்கிறோம். அந்த மாதிரி முத்தாரம்மன் கோயிலுக்கு போயிருந்தோம் நாங்கள் ஃபேமிலியோட. அப்போது ஒரு சின்ன பாப்பா 5 வயசு, அவள் பேசுனா இன்னும் ஒரு வருஷம் 2 வருஷம் நார்மல் ஸ்கூலுக்கு போட்டுடலாம். அந்த அளவுக்கு அவளை ட்ரெயின் பண்ணிட்டு வரோம். அவள் பேசவே மாட்டாளேன்ற வருத்தம் எங்களுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருந்துச்சு. எங்கள் அன்னைக்கு என்ன ஆச்சோ தெரியல, அங்கே பேச்சியம்மன் இருந்தாங்க. அப்போ அவங்கக்கிட்ட கேட்டு வந்தாங்க, எனக்கு தாரிக்கா பேசணும் அப்படின்ட்டு தான் சொல்லிட்டு வந்தா. அந்ததுலேருந்து ஒரு மே மாதம் போயிருப்போம் நாங்கள். ஜூன் மாதம் திருப்பி ஸ்கூல் ரீஓப்பன் பண்ணதுலேருந்து அவள் முதல் வார்த்தை அப்பா, அம்மா, இப்போ மிஸ்ஸு, ஆன்ட்டி, அங்கிள், தா, வா, எல்லா வேர்டுமே எவ்வளோ ட்ரை பண்ணுறோம். ஒரு வார்த்தையோட பேச மாட்டா, சின்ன இப்படி தான் மூமெண்ட் கொடுப்பா. ஆனால் அந்த முத்தாரம்மன் கோயிலுக்கு போனது எங்களுக்கு என்னவோ இங்கே சொன்னால் நிறைவேறுமோ அப்படின்ற நம்பிக்கை இன்னமும் இருக்குது. இன்னமும் ஒவ்வொரு நாளுமே அங்கே பெட்டிஷன் போட்டுருவோம், இதை நான் செய்ய போகிறேன், இது வரணும், அங்கே இந்த குழந்தை நடக்கணும், இந்த குழந்தை பேசணும் அப்படின்றத நாங்கள் அங்கே பெட்டிஷன் போடுறோம். எல்லாரும் இருக்கிறீங்க, நீங்களும் இந்த குழந்தைங்க நடக்கணும், பேசணும், நம்ம பிள்ளைங்களும் எல்லா வேலையும் அவங்களே கற்றுக்கணுன்றத கடவுள்கிட்ட வேண்டிக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். பார்க்குற மக்கள் எப்படி இதை எடுத்துப்பாங்கன்னு தெரியல. இது சத்தியமாக ஷோ காட்டுறதுக்காண்டி நிகழ்வு அல்ல. ஏன்னா நம்ம ஏதாவது ஒரு விஷயம் சொல்லும்போது ஒரு 100 பேர் கேட்குறாங்க. அந்த இடத்துல இருக்க மாதிரி மீனாட்சி வச்சுருக்கா. அப்போ நான் சொல்கிற இந்த வார்த்தை யாரோ ஒருத்தர் மனசில் போய் இந்த குழந்தைங்களுக்கு ஏதாவது பண்ணாங்கன்னா அந்த புண்ணியம் அவர்களை சேருமென்ற நம்பிக்கையில் மட்டும்தான் எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு இங்கே நிற்க வச்சதே தவிர இந்த குழந்தைங்களை இங்கே கொண்டு வந்து காட்டி இவ்வளோ சிரமப்படுத்தி பண்ணுன்ற எந்த எண்ணமும் இல்லை. நினச்சா போய் தனியாகவே கொடுத்துருந்துருக்கலாம். ஆனால் நம்ம வழிகாட்டினா தான் எல்லோரும் அதை ஃபாலோ பண்ணுவாங்கன்ற ஒரு நம்பிக்கையில் நான் சாதாரணமான ஒரு ஆள். இங்கே இருக்கிற எல்லாரும் மிகப்பெரிய ஆட்கள், எல்லாரும் தெரியாமல் நிறையா பண்ணிகிட்ருக்காங்க. இங்கே ஏதோ சின்ன பிள்ளை வளரட்டும்னு அமைதியாக நின்றுட்டுருக்காங்க. இந்த எல்லா பெரியவர்களும் இந்த எல்லா பிரபலங்களும் முன்னாடி ஒரு விஷயம் சொல்லும்போது அது கண்டிப்பாக எல்லா மக்கள் மனதிலும் போய் சேர்ந்து கஷ்டப்படுறவங்களுக்கு உண்மையாக உதவி செய்கிறது தான் கடவுள்கிட்ட போய் சேர்றதுக்கான ஒரே வழியை தவிர எந்த பூஜையும் புனஸ்காரமும் இதற்கு இடையில் தான் என்பது தான் உண்மை. அதைத்தான் எப்பயும் வித்யா கார்த்திக் சொல்லுவா. இங்கே இருக்கிற எல்லா ஆஸ்ட்ராலஜரும் அதைத்தான் முன்வைக்கிறாங்க. முதல்ல அன்னதானம் பண்ணுங்க, முதல்ல தண்ணி தானம் பண்ணுங்க, இல்லாதவர்களுக்கு கொடுங்கள். அது யாராக இருந்தாலும் சரி. எனக்கு நாளைக்கு இல்லையா நீங்கள் கொடுங்க, உங்களுக்கு நாளைக்கையா நான் கொடுக்குறேன். அந்த ஒரு தன்மை, உதவி வரைத்தென்று உதவி செய்யப்பட்டார் சால்பின் வரைத்தும்பாங்க. உங்கள் சால்பு எப்படி இருக்கும் என்பதை அந்த உதவிதான் சொல்லும். அப்படி நீங்களும் உதவி செய்யணுன்றதை நான் இதன் மூலமாக இங்கே இருக்கிற எல்லா பெரியவர்கள் சார்பாக நான் அதை கேட்டுக்கிறேன். ஒன்றே இந்த இடத்துல பதிவு பண்ணோம். ஹரிஷை நான் எப்படி எடுத்துப்பாருன்னு கூட தெரியல. நான் எல்லாரையும் கூப்பிட்டேன். அதுவும் உண்மையாக சொல்லணுன்னா ஒரு நாள் முன்னாடி கூப்பிட்டேன். ராஜேஷ் மேக்கெல்லாம் நீ காலைல மெசேஜ் பண்ணி அக்கா வந்துருங்கக்கா அப்படின்னு. ஜீவிதாவா முந்தானே தான் வந்துருப்பா அப்படின்னு தான் கூப்பிட்டேன். எல்லாரும் என்னுடைய அன்புக்காக நான் யாருன்னே தெரியாமல் நேரில் போய் கூப்பிடாம வந்த எல்லாருக்கும் உங்களுக்கு மிகப்பெரிய நன்றி நன்றி நன்றி. அதை தாண்டியும் நான் சொன்னோன்னே ஒரே வார்த்தை கேட்டேன், என்ன ப்ரோக்ராம் பண்ண போகிறேன், இந்த மாதிரி ஏதோ பண்ணலான்னு நினைக்கிறேன். அடுத்த நிமிஷம் ஒன்றுமே கேட்காம நான் வரலன்னு சொல்லாமல் ஹரிஷனா ஒரு தொகையை வந்து அமுச்சு விட்டார். அதுவும் இதுக்குள் இன்க்ளூட் ஆகும். இது சாதாரண விஷயம் இல்லை. ஏன்னா எங்களுக்குள்ளே போட்டி போகாமல் நீங்கள் என்ன வேணால் நினச்சிக்கோங்க, எங்களுக்குள்ளே எதுவுமே இருக்க போகிறதில்ல. ரஜினி பெருசா கமல் பெருசான்ற மாதிரி இப்போ அஸ்ட்ராலஜர் பெருசா இல்லையான்ற பந்தம்லாம் வந்துருச்சு இல்லையா. அதெல்லாம் தாண்டி நாங்கள் அனைவரும் ஒன்று தான், எல்லாருமே ஒன்று தான் சொல்கிறதுக்கு தான் ஜீவிதா, நான், அருண் எல்லாரும் உங்கள் முன்னாடி வந்து நிற்கிறோம்.
இன்னும் நாங்கள் அப்படித்தான் இருப்போம். உங்களுக்காக சேவையாற்றுவோம். நீங்க என்னதான் கமெண்ட்ல கழுவி ஊத்தினாலும் உங்களுக்கு நல்லது நடக்க வேண்டும் என்று கடவுளை வாழ்த்துவோம். நன்றி. மேம் ப்ளீஸ் வாங்க. ஆண்டாள் ஆழ்வார்சாமி அவர்கள் ஒரு ஆயுர்வேதா மேனுஃபேக்சரர். அவங்க இந்த குழந்தைகளுக்கு எவ்வளவு ஆயுர்வேத ஆயில் அந்த மருந்துகள் தேவையோ அதெல்லாம் நான் இலவசமாக உதவி செய்கிறேன். அந்த குழந்தைகள் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு என்னுடைய சப்போர்ட்டை இந்த மேடையிலே நான் அறிவிக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. தேங்க்யூ ஸோ மச் மேம். நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக அவங்கள காண்டாக்ட் பண்ணிக்கலாம். மை சில்ட்ரன் ஃபவுண்டேஷன் அவங்களே உங்களை காண்டாக்ட் பண்ண சொல்கிறேன் மேம். ரொம்ப 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 நன்றி. தேங்க்யூ. ஃபுல் ஆன் பக்தி மற்றும் ஜோதிட கலையரசி டாக்டர் வித்யா கார்த்திக் இணைந்து வழங்கும் ஐகிரி நந்தினி நவராத்திரி சிறப்பு நிகழ்ச்சி. டைட்டில் ஸ்பான்சர் வாகினி டிவைன் சொல்யூஷன், பவர்ட் பை ஸ்ரீ ருத்ரா தாந்திரிக அகாடமி, சப்போர்ட்டட் பை டாக்டர் மைதிலி ஜெயராமன், மகா பிரத்யங்கரா தேவி அருள்வாக்கு பீடம், கோ பிரசன்டட் பை டிவைன் கிறிஸ்டல், கோ பிரசன்டட் பை பக்திலயா, மீடியா பார்ட்னர் ரெட் மீடியா வைட், ஸ்பெஷல் தேங்க்ஸ் லக்கி பார்ட்டி.